வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம பைஸ்பார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டா செட் தேவைப்படும். ஓகேங்களா? நம்ம டேட்டா செட் இல்லாமலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம், டேட்டாஸும் அண்டு காலம் நேமும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் இது ரைட் அப்ரோச்சானா இல்லை, கண்டிப்பாக இது இல்லை. இது ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டா செட் CSV ஆர் JSON ஒரு எக்ஸல் ஃபைல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு DBயோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது ரியல் டைமில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இது வந்து ரைட்டானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து கரெக்டான வே கிடையாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூவாக ஒரு டேட்டா செட்டை எப்படி ஒரு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காகல்ன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா, இவங்க ஒரு டேட்டா சயின்ஸ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000+ டேட்டா செட்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. நமக்கு வேணுன்ற டேட்டா செட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அண்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக. இப்போது இது வந்து என்னுடைய டேட்டா செட் அக்கௌண்ட், அதாவது காகுல் அக்கௌண்ட். நீங்கள் காகுல் அக்கௌண்ட் வச்சிடல அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்கிறதால அதில் எனக்கு செஷன் ஐடி மூலமா என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. இப்போ நியூவாக நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டரே நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதால நான் சைன்இன் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் வித் கூகுள்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டு கூட உங்கள் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டோடனே OTP வரும். OTP வந்தோடனே நீங்கள் வந்து அந்த லேண்டிங் பேஜில் லைக் இந்த மாதிரி வந்துடுவீங்க. நான் இதை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராக்ரஸ் இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. டேட்டா செட்டை மட்டும்தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கணும். இங்கே டேட்டா செட்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம வந்து சரி எஜுகேஷன் ஒன்று இருக்குது டாப்பிக்கு, அதை கிளிக் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் சஜஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எஜுகேஷன் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறேன். இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா செட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேல்ஸ் ரிலேட்டடாக ஒரு டேட்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். சேல்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டான்னு இருக்குது. ஓகே, இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16 காலம்ஸ் இருக்குது டோட்டலாக. இங்கே ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். உங்களுக்கு தேவையான காலமை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக நான் டவுன்லோட் சிம்பிளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும், கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு செக் பண்ணுறேன் டவுன்லோட்ஸ்குள்ளார. இப்போ கார் சேல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கார் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது கார் வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா இருக்குங்களே, அந்த டேட்டா செட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட் ஆன டேட்டாவை நம்ம வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டவுன்லோட் பண்ண டேட்டா செட்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.